Taste the Daily. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடுகின்றனர். பக்ரீத் பண்டிகையின் வரலாறு மற்றும் பக்ரீத் உணர்த்தும் செய்தி என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மாதத்தின் 12வது மாதமான துல்ஹஜ் பிறை 10வது நாள் அன்று பக்ரீத் பண்டிகை என்ற ஈதுல் ஹதாவை கொண்டாடுகின்றனர். இஸ்லாமியர்களின் இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபிக்கு பல காலங்கள் வேண்டுதலுக்கு பிறகு இஸ்மாயில் என்ற மகன் பிறக்க, இஸ்மாயில் வாலிபத்தை அடைந்ததும் இறைவன் இஸ்மாயிலை பலியிட இப்ராஹிம் நபியின் கனவில் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு துணிந்த நபி இப்ராஹிம் அவர்கள் பலி கொடுக்க தயாராக இருக்க, உடனே வானவ தூதர் ஜிப்ரீலை அனுப்பிய இறைவன் பலியிடுவதை தடுத்து நிறுத்தி அங்கே ஒரு ஆட்டை பலியிட கட்டளையிட்டுள்ளான். பலியிடப்பட்ட விலங்கின் இறைச்சியோ அல்லது அதன் இரத்தமோ இறைவனை வந்து சேர்வதில்லை என்றும், அவர்களின் தியாகமே இறைவனை சென்றடைகிறது என இறைவன் கூற, அன்றிலிருந்து விலங்குகளை பலியிட்டு அதை ஏழை எளியோருக்கு குர்பானி என்னும் தானமாக வழங்கி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவது தொடர்ந்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலேயே முதல் 9 நாட்களில் இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் எனப்படும் உம்ரா மேற்கொள்ளப்படுகிறது. இஸ்லாமியர்கள் அனைவரும் பக்ரீத் தினத்தன்று காலையில் பள்ளிவாசல்களுக்கு சென்று ஈதுல் ஹதா என்ற சிறப்பு பக்ரீத் தொழுகையை தொழுது முடித்த பின் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி ஈத் முபாரக் என்ற வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்வர். பின்னர் அவரவர் வீடுகளுக்கு சென்று ஆடு, மாடு, ஒட்டகம் என தங்களின் பொருளாதார வசதிகளுக்கு ஏற்ப விலங்குகளை பலியிட்டு அதனை ஏழை எளியோருக்கு குர்பானியாக கொடுக்க அன்றைய தினம் அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்து பக்ரீத் ஹஜ் பெருநாளை நிறைவு செய்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக சையத் இப்ராஹிம் முபாரக்.